ஏன்னா இது அப்படியே தள்ளிக்கிட்டே போகுது, ஒரு மாதம் கிட்ட போகுது. இன்னமும் நம்ம டிலே பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, தேவையில்லாமல் இன்னும் கிரியேட் ஆகும், நம்மளே அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடுன்னு யோசிச்சு தான் மாமல்லபுரத்துலேயே அவங்க வச்சு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா இடம் கிடைக்கல, எங்குமே இடமே கிடைக்கல, பர்மிஷன் கொடுக்கல, எதுவுமே இல்லாத போது சரி ஓகே இதுக்கப்புறமா பொறுமையாக இருக்க முடியாது, நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் மாமல்லபுரத்தில் அந்த குடும்பத்தை 50 பேரையும் வர வச்சு பேச போகிறாரு. ஏன்னா இந்த நிவாரணம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, இப்போ அவர் இன்னும் பேசாமல் இருக்கிறது இன்னும் ரொம்ப இது சென்சிட்டிவாக மாறிடும். ஸோ அதனால தான் அவர் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறதாகவே இருந்துச்சு. சரி ஃபைனலாக அதுக்கான அறிவிப்பு நாளை மறுநாள் அவர் மீட் பண்ண போகிறாரு, என்ன பேச போகிறாரு, அவங்க குடும்பத்துக்கு எப்படி துணை நிற்க போகிறாரு, எல்லா விஷயத்துலையுமே கூட நிற்க போகிறாரு. படிப்பு, வேலை வாய்ப்பு, ஏன்னா ஒரு காப்பீட்டு திட்டம் எதுவாக இருந்தாலுமே அவர் கூட கடைசி வரைக்கும் நிற்க போகிறாரு. இந்த ஓட முடிஞ்சிட போகிறது கிடையாது. ஏன்னா இது இப்படியே ஓடும்போது என்ன ஆகும்னா ஓகே அவர் சந்திக்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்துடும்ன்றாங்க. இது இன்னும் தள்ளினே போக முடியாது, என்னாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் அவர் சந்திக்கிறாரு. அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் வசதி பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு திருப்பி அவங்க போய் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் A to Z அவர் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இனி வரப்போகிற நாட்களில் விர்ச்சுவல் வாரிசுக்கெல்லாம் இன்னும் சம்மத்தின்னு இருக்குது. ஏன்னா அதிகம் இன்னும் அப்படி இருக்க போகுது. ஏன்னா பிளான் எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி ரோட் ஷோ கிடையாது, பப்ளிக்கில் மீட்டிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. முதல்ல பப்ளிக் சேஃப்டி, அவங்களுக்கு இடம் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு மைதானம் மாதிரி ஒரு திடலில் தான் மீட்டிங்லாம் இனி இருக்க போகுது. 41 குடும்பத்தை சந்தித்த பிறகு தான் அடுத்த கட்டு மூவாகவே இருக்க போகுது. இந்த வாட்டி இந்த அரசியல் ஒரு விஜயனால ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. ஏன்னா அந்த சம்பவம் 27 பேர் 27ஆம் தேதி அந்த கரூர் சம்பவம் அந்தலேருந்து விஜயன் ஒரு சைலண்டாக இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சைலண்ட் தான் பெரிய ஆபத்துன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை வச்சு ஒன்று பண்ணுறாங்க. இப்போ அதுக்கான பதில் இந்த 41 குடும்பத்தை செஞ்சிட்ட பிறகு தான் அதுக்கான பதில் எல்லாருக்குமே தெரிய போகுது. ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நவம்பர்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும், மோஸ்ட்லி எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இந்த வாட்டி விர்ச்சுவல் வாரிசுக்கெலாம் சம்மத்தின்னு இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றையும் புட்டு வைக்கிறாங்க. இப்போ நீ எல்லாம் ஒன்று நெகட்டிவாக பேசுகிற அப்படின்னா உன்னோட ஹிஸ்ட்ரி எடுத்து நீ என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசுனேன், அது வரை A to Z எடுக்கிறாங்க. ஸோ அதனால் தளபதி என்ன கிட்ட பேசுறது தப்பு இல்லை, அது என்னவா ப்ரொடெக்ட் பண்ணுறன்றது தான் விஷயமாகவே இருக்கு. ஸோ விர்ச்சுவல் வாரிசுக்கு நீ ட்ரீட்டு, அது மட்டும் இல்லாமல் மக்களையும் போய் சந்திக்க போகிறாரு இனி. அதுவும் இல்லாமல் அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கானவும் அது ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ கூடி சீக்கிரம்